இந்த வீடியோல நம்ம பஞ்சபக்ஷி சாஃப்ட்வேர் வந்து டெமோ பார்க்க போறோம். ஸோ இந்த ஃபர்ஸ்ட் பேஜ்ல நம்ம டேட் ஆஃப் பர்த் டைம் கொடுத்துட்டு பஞ்சபக்ஷி பார்க் அப்படின்னு கிளிக் பண்ணிட்டோம்னா நமக்கு உள்ள போயிடும். இப்போ சாஃப்ட்வேர் உள்ள வந்ததும் உங்களுக்கு உங்களுடைய பக்ஷி டீட்டெயில்ஸ் எல்லாமே காட்டும். ராசி பட்சி, நட்சத்திர பட்சி, லக்ன பட்சி, திதி பட்சி, இது எல்லாமே வந்து இந்த பேஜ்ல வந்துடும். அடுத்து போனீங்க அப்படின்னா பலன்கள் வந்து காட்டிடும். இந்த பக்ஷிக்குரிய பலன்கள் காட்டும். ஸோ அதுக்கடுத்த பேஜ் போனீங்கன்னா பக்ஷி அட்டவணை வரும். ஸோ இது வளர்பிறை, தேய்பிறை. இந்த அட்டவணை வந்து டிஃபால்ட்டா எல்லாருக்கும் பேசிக்கா தெரிஞ்சது தான். ஏன்னா இதுல வந்து பாத்தீங்கன்னா அதிகார பட்சி, மித்திர பட்சி, சத்திர பட்சி, உங்களுக்கு படுபட்சினால இது வந்து காமனா நீங்க நெட்ல போட்டா கூட இவ்வளவு விஷயங்கள் வந்து வந்துடும். இதுக்கப்புறம் வர்றதுதான் இந்த சாஃப்ட்வேரோட இம்பார்ட்டன்டான விஷயம். ஸோ இதுக்கு அடுத்தது பண்ணீங்கன்னா பயன்படுத்தும் முறைகள். இதுல வந்து பாத்தீங்கன்னா டீட்டெயிலா கொடுத்துருப்பாங்க. அந்த பக்ஷி என்ன செய்யும், பக்ஷியோட வலிமை எப்படி, நீங்க எப்படி ஜெயிக்கணும், நீங்க என்னென்ன பயன்படுத்தணும். ஸோ இது மாதிரி உங்களுக்கு ஃபுல் டீட்டெயில்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஸோ இதை நீங்க படிச்சீங்கன்னா உங்களுக்கு பக்ஷியே தெரியலனாலும் நீங்க அதை வச்சு யூஸ் பண்ணலாம். ஸோ அந்த அளவுக்கு டீட்டெயில்ஸா வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ அது மாதிரி உங்களுக்கு திதி பட்சி, நாள் பட்சி, நட்சத்திர பட்சி, இது ஏன் பிரிச்சு சொல்றாங்க, எதனால அப்படின்றது இதுல வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ இதுக்கு அடுத்து போனீங்க அப்படின்னா சூட்சும பக்ஷி அட்டவணை வரும். இதுதான் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஃபார் எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா இன்னைக்கு வந்து இவர் வந்து இப்போ அரசுன்னு பாத்துங்க 6 to 8:24. இது காமனா வந்து உங்களுக்கு அட்டவணையில அரசுன்னு வந்துடும். ஆனா அந்த அரசுல 6 to 6:48 வரையும் தான் அந்த அரசு செய்யுது. அப்ப இங்க வந்து துயில் வந்துடுது. இப்போ உதாரணத்துக்கு இவர் வந்து 7 மணிக்கு ஒரு காரியத்தை ஆரம்பிக்கிறாரு, அரசுன்னு நினைச்சுதான் ஆரம்பிப்பாரு. ஏன் அப்படின்னா இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு அரசுன்னு இருக்கும். அப்ப அந்த அரசு அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஆரம்பிச்சிருவாரு. எப்ப 8:30 வரையும் அரசு இருக்கு, 7 மணிக்கு ஆரம்பிக்கிறாரு அப்படின்னா இந்த இடம் அவருக்கு சக்சஸ் வந்து ஆகுதான்னு கேட்டீங்கன்னா ஆகாது. ஏன்னா அப்ப அரசுல துயில் ஆயிடுது. அதே மாதிரி அதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா அரசுல சாவு வந்துடுது. அப்ப இந்த டைம் வந்து நம்ம பாக்குறது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். அப்ப இவர் வந்து ஆரம்பிக்கிறாருன்னா 6 to 6:48 இதுக்குள்ள ஆரம்பிச்சிடணும். அப்படி இல்லையா இந்த அரசு 7:18 இருந்து 7:54 ஆரம்பிக்கலாம். நடை வந்து கொஞ்சம் அலைஞ்சு திரிஞ்சு செய்யும். அப்ப இந்த டைம் வந்து ஒரு ஆவரேஜ் அப்படின்னு எடுக்கலாம். ஸோ அதே மாதிரியே நம்ம இப்ப ஈவினிங் எடுத்துருவோம். இப்போ ஊன் அப்படின்னு எடுத்துறாரு அப்படின்னா இப்போ 1:12க்கு ஊன் இருக்கு. அப்போ 1:12 to 2:18 ஏன்னா நடை இப்போ 3:06 வரையும் தான் அந்த டைமிங் வந்து செட் ஆகும். இப்போ இவர் வந்து ஒரு 3:06ல இருந்து ஸோ இந்த டைம்ல எடுத்தாரு அப்படின்னா 3:36 ஊன்ல சாவு வேலை செய்யாது. ஸோ எக்ஸாம்பிள் கரெக்டா எப்படி சொல்றேன் அப்படின்னா இப்போ வந்து அவர் என்ன யோசிக்கிறாரு, ஒரு மணிக்கு இன்னைக்கு போய் நம்ம ஒரு விஷயத்த செய்ய போறோம், பக்ஷியை பார்த்து செயல்படுறாருன்னு வச்சுங்களேன். ஸோ அப்போ அவர் டிஃபால்ட்டா நம்ம என்ன பார்ப்போம், நெட்ல பார்க்கும்போது ஜாமம் 4 ஊன்பா, ஜாமம் 4லாம் 1 வரையும் ஊன் இருக்கு. அப்ப அவர் என்ன யோசிப்பாரு, நம்ம 3 மணிக்கு போலாம் இல்ல 2:30க்கு போலாம் சாப்பிட்டு அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சிருப்பாரு. ஆனா இங்க வந்து டோட்டலா ட்விஸ்ட் ஆகும். என்ன ஆகும் அப்படின்னா இப்ப பாருங்க, இப்ப அவர் ஒரு 3 மணிக்கு போனாரு அப்படின்னா அது வந்து துயில்ல வந்துடும். 3:06 துயில் ஆயிடுது. அப்ப அந்த 3:06ல இருந்து அவருக்கு போய் அந்த விஷயத்த ஆரம்பிக்கிறாருன்னா அது செட் ஆகாது. எப்போ வரையும் செட் ஆகுதுன்னா முடிகிற வரையுமே செட் ஆகாது. அப்ப எப்பன்னா 1:12ல இருந்து 1:48 அப்படிலாம் இந்த டைமிங் பிட்வீன் ஊன் நடை அரசு. அப்ப இந்த டைம் 3:06 வரையும் கரெக்டா இருக்கும். அதுக்கு மேல வந்து ட்விஸ்ட் ஆயிடும். ஸோ இதுதான் வந்து இந்த சார்ட். இது வந்து வளர்பிறை, தேய்பிறை ஒவ்வொரு கிழமைக்குமே வந்து ஜென்ரேட் ஆகி உங்களுக்கு கொடுத்துரும். இப்போ நம்ம தேய்பிறை கிளிக் பண்ணோம்னா ஒரு தேய்பிறை சார்ட் காமிச்சிரும். அந்த டைமிங் எல்லாம் மாறிட்டே இருக்கும். வளர்பிறை, தேய்பிறைக்கு எல்லாம் மாறும். ஸோ இந்த சாஃப்ட்வேர்லயே உங்களுக்கு காமிச்சிரும். அதே மாதிரி இரவு டைமிங்கும் மாறும். இரவு கொடுத்தீங்கன்னா இரவுக்கு டீட்டெயில் வந்துடும். இதுல இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா நம்ம சூரிய உதயம் வந்து அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணணும். இப்போ உதாரணத்துக்கு அவர் என்ன ஊர்ல இருக்காரோ, இப்போ அவர் தஞ்சாவூர் அப்படின்னா நம்ம தஞ்சாவூர் அப்படின்றத இங்க போடுறோம் நம்ம. ஏன்னா அதுக்கான சூரிய உதயத்தை நம்ம இங்க மாத்திக்கலாம். இங்க பாருங்க 6:32 இருந்துச்சு, ஓகே கொடுத்துட்டேன். அப்ப தஞ்சாவூர் டைமிங்க்கு இது இப்ப வந்து போச்சு நமக்கு. அப்ப 6:32ல இருந்து 7:20 வரையும் அரசு இந்த டைம்ல அவரு செய்யலாம். காலையில செய்யறாரு அப்படின்னா இப்ப மதியம் எடுத்துட்டாருன்னா 1:45 நம்ம 1ன்னு பார்த்தோம் இல்லையா, பாருங்க அந்த டைமிங் வந்து அப்படியே வந்து தள்ளி போகுது. இப்போ 1:45 to 3:38 வரையும் அரசு இருக்குது. அப்ப இந்த டைமிங் வந்து இந்த அலைன்மெண்ட் எல்லாம் அது சாஃப்ட்வேர்லயே உங்களுக்கு பண்ணி கொடுத்துரும். ஸோ இதை வந்து பேஸ் பண்ணி நீங்க நாள் நீங்க பார்த்துட்டு போனாலும் சரி, இல்லை இதை பேஸ் பண்ணி நீங்க ஒருத்தவங்க குறிச்சு கொடுத்தாலும் சரி கண்டிப்பா சக்சஸ் ஆகும். ஏன்னா நாங்க வந்து இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணி தான் இதுவரையும் வந்து பக்ஷி எல்லாருக்குமே வந்து குறிச்சு கொடுத்து பார்க்க சொல்லுவோம். ஸோ இதுக்கு அடுத்ததா போனீங்க அப்படின்னா ஹோரை பத்தி வரும். ஹோரையுடைய பலன்கள் என்னென்ன, ஹோரையில என்ன செய்யலாம் அது வரும். இதுக்கு அடுத்ததா போட்டீங்கன்னா ஹோரை சார்ட் இதே மாதிரியே நமக்கு வந்துடும். இப்போ பொதுவான ஹோரை அப்படின்றது இதுலயே வந்து உங்களுக்கு காமிச்சிருக்கு. பொது ஹோரைன்றது இதுதான் பொதுவான ஹோரை. நீங்க காலண்டர் பின்னாடி இது இருக்கும். அதுல காலப்பகை ஹோரை ஒரு சில பேருக்கு தெரியும். அதுல உங்க ஜாதகப்படி எப்படி வரும்ன்றதை இது சொல்லிடும் உங்களுக்கு, இந்த சாஃப்ட்வேர் சொல்லிடும். இப்ப இந்த ஜாதக ஹோரையில இது வந்து ஜென்ரல் அட்டவணை. இப்ப நீங்க பாக்குறது ஜென்ரலான அட்டவணை. இப்போ உபஹோரை அட்டவணை எடுத்துட்டீங்கன்னா
உங்களுக்கு டீட்டெயில்டா காமிக்கும். இப்போ உதாரணத்துக்கு நம்ம பொதுவா எடுப்போம், சுக்கிர ஓரை நல்ல ஓரைன்னு எடுப்போம். ஆனா இந்த ஜாதகருக்கு பாருங்க, சுக்கிர ஓரை வந்து நல்லது செய்யாது. அப்ப இந்த அமைப்புடைய ஜாதகர் வந்து சுக்கிர ஓரை நல்லது செய்யும்னு சொல்லிட்டு ஒண்ணு ஆரம்பிச்சாரு அப்படின்னா அது வந்து அவருக்கு வேலை செய்யாது. அப்ப சுக்கிர ஓரையில மத்ததுமே பாத்தீங்கன்னா சுமார் தான். அப்ப இவருக்கு என்ன வேலை செய்யும் அப்படின்றது இங்க நம்ம டீட்டெயிலா அவர் ஜாதகப்படி இந்த ஹோரையை பிரிச்சு கொடுத்துரும், டைமிங்கோட கொடுக்கும். இதுலயுமே உங்களுக்கு சன்ரைஸ் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். அப்ப சன்ரைஸ் படி டைமிங்கை மாத்திக்கலாம். ஸோ இப்போ நீங்க இதுல அதே மாதிரி கௌரியும் உங்களுக்கு வந்து கொடுத்துரும். சன்ரைஸும் மாத்திக்கலாம், கௌரியும் பார்த்துக்கலாம், பக்ஷியும் பார்த்துக்கலாம். இப்போ உதாரணத்துக்கு இவருக்கு பக்ஷி, ஹோரை, கௌரி மூணுமே வந்து நல்லா வந்துச்சுன்னா கண்டிப்பா வந்து சக்சஸ் தான், மிஸ்ஸே ஆகாது. பக்ஷியும் நல்லா இருக்கு, ஹோரையும் நல்லா இருக்குன்னா 90% வந்து நல்லா வரும். ஸோ அப்போ இதுதான் வந்து இதோடைய மெத்தட். இப்படிதான் வந்து பார்க்கணும். இது ஒவ்வொரு நாளுக்குமே வந்து இந்த சார்ட் வந்து உங்களுக்கு ஜென்ரேட் ஆகி வந்துடும். ஸோ இது ஒவ்வொரு ஜாதகருக்குமே இந்த ஹோரை வந்து மாறிடும். ஏன்னா இது வந்து ஜாதகத்தை வச்சு வரும். ஸோ அப்போ போடுற ஜாதகத்துக்கு ஏற்ற மாதிரி அந்த ஹோரை வந்து உங்களுக்கு மாறி வரும். ஸோ இதை வந்து நம்ம வந்து மொத்தமாகவும் பிரிண்ட்டும் எடுத்துக்கலாம். இப்போ உங்கள்கிட்ட கஸ்டமர் வராங்க, நான் அவங்களுக்கு பார்த்து சொல்லணும், தனியா இந்த டேக்கு மட்டும் பிரிண்ட் எடுத்து கொடுக்கலாம், மொத்தமாகவும் பிரிண்ட் எடுத்து கொடுக்கலாம், இல்லை பார்த்து சொல்றது அப்படின்னா பார்த்து சொல்லலாம். இது வந்து ஹோரை. இப்போ அடுத்த பேஜ் போறோம் அப்படின்னா, அடுத்த பேஜ் போலாம். பக்ஷி கண்ணாடி. ஸோ இந்த பக்ஷி கண்ணாடின்றது என்ன அப்படின்னா, இந்த சாஃப்ட்வேர்ல பக்ஷியோட டீட்டெயில்ஸ் எப்படி ஸ்டோர் ஆயிருக்கோ அதை வந்து காமிச்சிருப்பாங்க. ஸோ அப்போ வந்து உதாரணத்துக்கு எந்த நேரத்தில் எந்த பக்ஷி என்ன தொழில் செய்யும், அதை வந்து இது வந்து நம்மளுடைய அனலைஸ்க்காக சும்மா பார்க்கறது, வியூ பண்றது. இப்போ வளர்பிறை, தேய்பிறை, பகல், இரவு வந்து நீங்க சேஞ்ச் பண்ணிக்கலாம் என்ன அப்படின்றது பார்த்துக்கலாம். இப்போ இதுல ஒரு இம்பார்ட்டன்டான விஷயம் இருக்குது. ஏன் கொடுத்துருக்கோம் அப்படின்னா, இந்த ஹோல் டேட்டா பேஸை நீங்க கஸ்டமைஸ் பண்ணலாம். கஸ்டமைஸ்னா என்ன அப்படின்னா, இப்போ உதாரணத்துக்கு நீங்க பக்ஷி டீட்டெயில்ஸ் எடுத்தீங்கன்னா பஞ்சாங்கத்துல ஒரு மாதிரி கொடுத்துருப்பாங்க. இதே நீங்க வந்து புக் எடுத்தீங்கன்னா ரோம ரிஷி பஞ்சபக்ஷின்னு இருக்கு, அகத்தியர் பஞ்சபக்ஷின்னு இருக்கு. அப்போ ஒவ்வொரு முனிவர்களும் வேற வேற மாதிரி சொல்லியிருப்பாங்க. அப்ப எதை ஃபாலோ பண்றது அப்படின்ற மாதிரி எல்லாம் ஒரு கன்ஃபியூஷன் வரும். அப்ப இதுல வந்து நம்ம கொடுத்துருக்கிறது கரெக்டா நடைமுறையில வேலை செய்யறது கொடுத்துருக்கிறோம். சில பேர் என்ன சொல்லுவாங்க, நான் வந்து இவரை தான் ஃபாலோ பண்றேன், எனக்கு அந்த மெத்தட் வேணும் அப்படின்னா அந்த மெத்தடையும் நீங்க இதுல வந்து மாத்திக்கலாம். ஸோ இங்க பக்ஷி மெத்தட்ல வந்து நம்ம எல்லாமே கொடுத்துருக்கோம். பஞ்சாங்கம் படி வேணுமா, சாஃப்ட்வேர் படி வேணுமா, இது வந்து நடைமுறைக்கு நம்ம கரெக்டா இருக்கிறது. இது இல்லாம நீங்க எதையா மாத்தணும் அப்படின்னா நீங்க எல்லாத்தையுமே வந்து மாத்தலாம். ஸோ அதெல்லாம் வந்து நம்ம சாஃப்ட்வேர் வாங்கும்போது இதுக்கு எப்படி மாத்தணும் எல்லாமே வந்து சொல்லி கொடுத்துருக்கிறோம். ஸோ அந்த வீடியோல வரும். இதுல நிறைய இந்த செட்டிங்ஸ் வீடியோ எல்லாமே சாஃப்ட்வேர் வாங்கும்போது சொல்லுவேன், ஏன்னா டெமோவுக்கு அது தேவைப்படாது. ஸோ இதுக்கு அடுத்ததா போனீங்க அப்படின்னா ஜாதகம் வந்துடும். இப்போ 1 பேஜ் ஜாதகம் நம்ம போறோம் இல்லையா, அவருடைய ஜாதக அனலைஸ், ராசி நவாம்சம் எல்லாமே வந்துடும். 1 பேஜ் ஜாதகமும் பிரிண்ட் எடுத்து கொடுத்துடலாம். ஸோ இதுக்கு அடுத்தது பிரிண்ட் பகுதி வந்துடும். உங்களுக்கு இது முடிச்சிச்சு அப்படின்னா பிரிண்ட் பகுதி. இப்போ நம்ம தனித்தனியா பிரிண்ட் எடுக்கிற ஆப்ஷனும் வரும், மொத்தமா பிரிண்ட் எடுக்கிற ஆப்ஷனும் வரும். ஃபுல் பேஜ் அப்படின்னா நமக்கு சாஃப்ட்வேர்ல பார்த்த எல்லாமே வந்து நமக்கு பிடிஎஃபா வந்துடும். மொத்தம் 76 பக்கம் வருது. யாருக்கு போட்டாலுமே உங்களுக்கு ஃபுல் டீட்டெயில்ஸ் வந்துடும். ஸோ அப்போ இதுல பக்ஷி பலன்கள் நம்ம பார்த்தோம் இல்லையா, அந்த அட்டவணை. ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா பயன்படுத்தும் முறைகள், இது இல்லாமல் சூட்சம அட்டவணை. இப்போ இதில் வந்து நம்ம சன்ரைஸ் வந்து அலைன்மெண்ட் பண்ணோம் இல்லையா, அந்த சன்ரைஸ் அலைன்மெண்ட்டோட வந்துடும். ஸோ அதே மாதிரி நீங்கள் நார்மலாக போதும், நான் ஜென்ரலாக எடுக்கிறேன் அப்படின்னா ஜென்ரலாக 6 மணிக்கும் எடுத்துக்கலாம். நீங்கள் சன்ரைஸ் மாற்றி எடுத்தீங்கன்னா மாற்றியுமே வந்து உங்களுக்கு டைமிங் கொடுத்துரும். சப்போஸ் சில பேர் கேட்பீங்க, எனக்கு இப்படி ஒரு பிரிண்ட் வேணும் அப்படி ஒரு பிரிண்ட் வேணும் அப்படின்னா அது மாதிரியே எடுத்துக்கலாம். ஸோ எந்த பிரிண்ட் வேணாலும் இந்த சாஃப்ட்வேரில் நீங்கள் எடுத்துடலாம். ஸோ அடுத்து இது வளர்பிறை, தேய்பிறை, இரவு, பகல் எல்லாத்துக்குமே வந்து இந்த ஃபுல் சார்ட் வந்துடும் உங்களுக்கு. ஸோ இதுக்கு அடுத்ததாக பார்த்தோம்னா ஹோரைக்கான சார்ட் வரும். ஹோரை பலன்கள் ஃபர்ஸ்ட் வருது. பிடிஎஃப்ன்றதுனால ஜூம் பண்ணி காட்டுறேன், பிரிண்ட் அவுட்ல உங்களுக்கு கிளியரா வரும். ஹோரை பலன்கள், அடுத்து கௌரியில என்ன செய்யணும் அப்படின்றது டீடைல்ஸ் கொடுத்துருப்பாங்க. அதுக்கடுத்து ஹோரை அட்டவணை, இது ஜென்ரல். இதுக்கு அடுத்து வந்தீங்கன்னா கௌரி பஞ்சாங்கம், இது சன்ரைஸ் அலைன் பண்ணதுனால சன்ரைஸ் அலைன் பண்ணியே நமக்கு காமிச்சிரும். அதே மாதிரி ராகுகாலம், யமகண்டமும் சன்ரைஸ் அலைன் பண்ணியே நமக்கு காமிக்கும். ஹோரை அட்டவணை, இப்போ இந்த ஹோரை அட்டவணையிலேயே நம்ம சன்ரைஸ் மாத்திருக்கோம். ஸோ அப்போ நம்ம மாத்தணும் அப்படின்னா எல்லாத்துலயுமே அது ஆட்டோமேட்டிக்கா அடாப்ட் ஆயிடும் உங்களுக்கு. ஸோ அப்போ அடுத்தது ஹோரை அட்டவணை வரும். இதுல வந்து சிம்பிள் கொடுத்துருப்போம், இப்போ ஸ்டார் கொடுத்துருக்கோம், இந்த மாதிரி இந்த சிம்பிள் கொடுத்துருக்கோம், எதுக்கு அப்படின்றது கீழே வந்து கொடுத்துருப்போம். அப்போ உதாரணத்துக்கு ஒரு சுக்கிர ஹோரை ஆவாது அப்படின்னு சொன்னா இல்லையா, ஸோ ஆவாதுன்றதுக்கு இந்த சிம்பிள் கொடுத்து இது தீமை அப்படின்னு போட்டிருக்கேன். ஸோ அப்போ இது மாதிரி உங்களுக்கு எல்லா நாளுக்குமே வந்து ஹோரை வந்து ஃபுல் சார்ட் வந்துடும். ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இவருடைய ஜாதகம் 1 பேஜ் கொடுத்துருப்பாங்க. இது வந்து உங்களுக்கு கலர்லயும் வரும், பிளாக் அண்ட் ஒயிட்டும் வரும். ஸோ இப்போ இதுல நம்ம சில பேர் கேட்போம், எனக்கு வந்து ஹோரை மட்டும் இந்த சார்ட் மட்டும் வேணும், அது மட்டும் எடுத்துக்கலாமா அப்படின்னா அது மட்டுமே எடுத்துக்கலாம். இந்த சார்ட் மட்டுமே எடுத்துக்கலாம். உபஹோரை அட்டவணை
அட்டவணை மட்டும் எடுத்துக்கலாம். சில பேர் பக்ஷி அட்டவணை மட்டும் ஃபுல்லா வேணும் அப்படின்னா அது மட்டும் எடுத்துக்கலாம். இல்ல எனக்கு வந்து பக்ஷி அட்டவணையில வந்து இந்த செக்ஷன் மட்டும் வேணும் அப்படின்னா அது மட்டும் எடுத்துக்கலாம். ஸோ அதுதான் தனித்தனி பிரிண்ட் ஆப்ஷன் காமிச்சேன் இல்லையா, அதுல வந்து தனித்தனியா எடுக்கிறது. இதை நான் மொத்தமா உங்களுக்கு வந்து எடுத்து காட்டுறேன். ஸோ அப்போ சாஃப்ட்வேர்ல வந்து நீங்க பிடிஎஃபாவே எடுக்கலாம், பிரிண்ட் அவுட்டா எடுக்கலாம். பிரிண்ட் அவுட்னா டைரக்டா உங்களுக்கு பிரிண்ட் வந்துடும். பிடிஎஃபா எடுத்தா நீங்க வாட்ஸ்அப் அனுப்புறது இல்ல இமெயில் அனுப்புறது இல்ல நீங்க எடுத்து வச்சுக்கிறது. ஸோ அது மாதிரி வந்து உங்களுக்கு பிடிஎஃப் ஆப்ஷன்ல வந்து உங்களுக்கு வந்துடும். ஸோ இது வந்து ஃபுல் சாஃப்ட்வேரா வந்து நியூ லான்ச்சிங். இது பஞ்சபக்ஷி சாஃப்ட்வேர்னு கிட்டத்தட்ட வந்து இது பாத்தீங்கன்னா ஒரு 4 இயர்ஸா ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம். இது ஏன்னா நிறைய பேர் அப்பயே கேட்டுட்டு இருப்பாங்க, ஒரு 3 இயர்ஸா கேட்டுட்டு இருக்கவங்களாம் இருக்காங்க. ஸோ பண்ணிட்டு இப்பதான் வந்து நம்ம லான்ச் பண்ணி அஃபிஷியலா ரிலீஸ் பண்றோம். புக் பண்ண எல்லாருக்குமே வந்து காப்பி அனுப்பிச்சிட்டோம். உங்களுக்கு வந்துடும், 2 நாள்ல வந்துடும். ஸோ இதுக்கப்புறம் தேவைப்படுறவங்க நேரடியா என்னோட நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க. நான் இந்த கமெண்ட்ல டிஸ்கிரிப்ஷன்ல வந்து நம்பர் கொடுத்துருக்கேன். 9003680363. ஸோ அதுதான் வந்து என்னுடைய நம்பரு. ஸோ இப்போ இதில் நோட் பேட் ஆக்சுவலாக தெரியாது. 9003680363. ஸோ எனக்கு கால் பண்ணீங்க அப்படின்னா சொல்லிவிடுவோம். ஓகே, தேங்க்யூ.